63ാമത് ശ്ലോകം. യഥാ അനുമീയതേ ചിത്തം ഉഭയൈഃ ഇന്ദ്രിയ ഈഹിതൈഃ ഏവം പ്രാഗ്ദേഹജം കർമ്മ ലക്ഷ്യതേ ചിത്തവൃത്തിഭിഃ. യഥാനുമീയതേ ചിത്തമുഭയൈരിന്ദ്രിയൈഹിതൈഃ ഏവം പ്രാഗ്ദേഹജം കർമ്മ ലക്ഷ്യതേ ചിത്തവൃത്തിഭിഃ. ஞானேந்திரியங்களோடும் கர்மேந்திரியங்களோடும் பிரவൃத்தி அப்படிங்கிறது சித்தவൃத்தியால தெரிஞ்சுக்கிற மாதிரி பூர்வ ஜென்ம கர்மங்களையும் நன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும் அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்றார். அனுமானிக்கலாம் அப்படின்னு சொல்றார். குத்துமதிப்பா தெரிஞ்சுக்கலாம். നമ്മൾ ஒருத்தரோடு சம்ஸ்காரம் அப்படிங்கிறது என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அவரோடு பிரவൃത്തി வழியாவாக்கும். ഒരേ കർമ്മത്തെ റിപ്പീറ്റ് ചെയ്യർത്തിയാക്കും. അത് സംസ്കാരമാവരുത്. தொடர்ந்து அடிக்கடி ஒரே பிரவൃத்திகள் செய்யறதையாக்கும். அது சம்ஸ்காரமாகிறது. அந்த சம்ஸ்காரம் அப்படிங்கிறது வாசனா குணமாயிட்டு தீருது. கர்மவாசனைக்கு தகுந்த மாதிரியாக்கும் பிரவൃத்திகள். இந்திரியங்களோட பிரவൃத்தி வழி ஒருத்தரோடு சித்தம் என்னவாக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். வாசனா குணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். உபயை இந்திரிய ஈஹிதைஹி. உபயை அப்படின்னா ரெண்டு தரத்தில் இருக்கிற இந்திரியா இந்திரியங்களோடு ஈஹிதைஹி பிரவൃத்திகளாலும் ஞானேந்திரிய கர்மேந்திரியங்களோடு பிரவൃத்திகளால அதாக்கும் இங்க உபயை அப்படின்னு சொன்னது. ரெண்டு டைப் இந்திரியங்களோடு பிரவൃத்திகளால சித்தம் சித்தத்தை யதா எப்படி ஆக்குமோ அனுமீயதே தெரிஞ்சுக்கிறோம். ஏவம் அதே மாதிரிதான் சித்தவൃத்திபிஹி சித்தவൃத்திகளால பிராக்தேஹஜம் பூர்வ ஜென்ம கர்மா பிரவൃத்திகள் லட்சியதே என்னவாயிருந்தது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். சூக்ஷ்ம சரீரம் குடியிருக்கிற ஒரு வீடாக்கும் നമ്മളോട് இந்த ஸ்தூல சரீரம். சூக்ஷ்ம சரீரமாக்கும் നമ്മളെ கர்மங்களை செய்ய வைக்கிறது, கர்ம பலன்களை அனுபவிப்பிக்கிறது. இந்த ஜென்மத்துல கொஞ்சம் கூட സംസ്കൃത നോളജ് ഇല്ലാത്ത ഒരുത്തര് സംസ്കൃത ശ്ലോകങ്ങളെ നന്നാ ക്ലിയർ ആയിട്ട് ചൊല്ലരുത് പൂർവജന്മ സ്മരണയാലിയാക്കും. பூர்வஜன்மத்தில சம்ஸ்கிருத நாலேஜ் இருந்ததாலேயாக்கும் இந்த ஜென்மத்தில சொல்லறதுக்கு சாதிச்சிருக்கு. இந்த ஜென்மத்தில ஸ்கூல் லெவல்ல கூடியும் மேத்ஸ் தெரியாத ஒருத்தருக்கு, ஆவரேஜ் மார்க்கோடு கூடிட்டு பாஸ் ஆன ஒருத்தருக்கு மேத்ஸ்
നന്നാ ഉപയോഗപ്പെടുത്തേണ്ട ஜோதிஷத்திலே அந்த ஜோதிஷ சாஸ்திரத்திலே பாண்டித்யம் உண்டாகிறது அப்படின்னாக்கா பூர்வ ஜென்மத்திலே அந்த വ്യക്തി ஜோதிஷ பண்டிதனாயிருக்கலாம். அப்படி இந்த ஜென்மத்திலே அன்எக்ஸ்பெக்டட் ஆயிட்டு வந்து சேருற பிரவൃத்திகள் வழி பூர்வ ஜென்மத்திலே இருக்கிற கர்மத்தை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பூர்வ ஜென்ம கர்ம வாசனையால இந்த ஜென்மத்திலையும் பூர்வ ஜென்ம பிரவൃத்தி தொடர்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்கும் நாரத மகர்ஷி சொன்னது. பூர்வ ஜென்மத்துல சங்கீத வாசனை இருந்தானா இந்த ஜென்மத்துல ரொம்ப ரொம்ப பால்ய அவஸ்தையிலேயே அந்த சங்கீத வாசனை உண்டாகும். இந்த ஜென்மத்துல மேத்ஸ் கிட்ட கொஞ்சம் கூட ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாத ஒருத்தருக்கு பூர்வ ஜென்மத்துல ஜோதிஷ பண்டிதனா இருந்த அந்த ஜீவாத்மா குடியிருக்கிற அந்த சரீரத்தோடு உடமையானவனுக்கு பூர்வ ஜென்ம வாசனையால இந்த ஜென்மத்துல ஜோதிஷத்துல இருக்கிற கால்குலேஷன்ஸ் எல்லாம் தசாபுக்தி, அந்தர்புக்தி, சூக்ஷ்மபுக்தி, பிராணம் இதெல்லாம் ആരും ചൊല്ലി കൊടുക്കാതൊക്കെ அப்படி புத்தியில தெளிஞ்சு தெளிஞ்சு வரும். இதெல்லாம் தெரிய வரத்த இந்த ஜென்மத்துல இருக்கிற இந்த மாதிரி பிரவൃத்திகள் எல்லாம் தெரிய வரத்த பூர்வ ஜென்மத்துல இந்த பிரவൃத்திகளை நம்ம செஞ்சிருந்தோம் அப்படிங்கிற அறிவு அனுபவபூர்வமாயிட்டு வரும். இதையாக்கும் நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். 64வது ஸ்லோகம். ந அனுபூதம் க்வ ச அனேன தேஹேன அதிருஷ்டம் அஸ்ருதம் கதாசித் உபலப்யேத யத் ரூபம் யாத்ருக் ஆத்மனி. நானுபூதம் க்வதானேன தேஹேனாத்ருஷ்டமஸ்ருதம் கதாசித் உபலப்யேத யத் ரூபம் யாத்ருக் ஆத்மனி. നമ്മൾ ജനിച്ച് നമ്മളോട് வாழ்க்கை ടൈമില് പല ടൈമിലെയും പല സ്വപ്ന ദൃശ്യങ്ങളും കാണറോം. നമ്മളോട് இந்த ஸ்தூல ശരീരத்தால ഒരുപോതും பார்க்காத കേൾക്കാத விஷயங்களை സ്വപ്നത്തില് അനുഭവിക്കത്താനേ ചെയ്യறோம். கொஞ்சம் கூட അനുഭവിക്കാത്ത விஷயம் മനസ്സை സ്പർശിക്കാது. அப்படியாக்குமானா இந்த ஜென்மத்துல நம்ம കാണാത്ത കേൾക്കാത്ത விஷயங்களை பூர்வ ஜென்மத்துல பார்க்கவும் கேட்கவும் செஞ்சிருப்போம். அதனாலேயாக்கும் சொப்பன திருஷ்யங்கள்ல அதெல்லாம் தெளிஞ்சு வந்தது. பல பல சரீரங்களுக்குள்ள ஜீவாத்மா சூக்ஷ்ம சரீரங்களோடு கூடிட்டு அந்த ஸ்தூல சரீரத்துல வாகனமாயிருக்கிற ஸ்தூல சரீரத்துல வசிக்கிறது. அனேன தேகேன நிறைய நிறைய சரீரங்கள் இதுக்கு முன்னால நம்ம எடுத்திருக்கோம். அப்படி நிறைய சரீரங்கள் எடுத்து മനുഷ്യനാവേ എടുത്തിരിക്കണമെന്നൊന്നുമില്ല. പറവകളായിട്ടോ മൃഗങ്ങളായിട്ടോ മരങ്ങളായിട്ടോ ചെടികൊടികളായിട്ടോ പ്രാണികളായിട്ടോ ശരീരം എടുത്തിருப்போம். அப்படி நிறைய நிறைய சரீரங்கள் எடுத்து அப்படி இருக்கிற நாம் இப்ப இருக்கிற இந்த மனுஷ சரீரத்தால
பூர்வ ஜென்மத்தில் மனுஷ சரீரம் கொடியும் எடுத்திருப்போம். பூர்வ ஜென்மத்தில் மனுஷ சரீரம் எடுத்தாதானே இந்த ஜென்மத்தில் நமக்கு இந்த ஜென்மத்தில் இல்லாத மேத்ஸ் நாலெட்ஜ் வரும், இந்த ஜென்மத்தில் தெரியாத சான்ஸ்கிரிட் நாலெட்ஜ் வரும், இந்த ஜென்மத்தில் தெரியாத ஜோதிஷ நாலெட்ஜ் எல்லாம் வரும். அப்ப எந்த சரீரம் வேணுமானாலும் எடுத்திருக்கலாம். அப்படி இருக்கிற நம்ம இப்போ எடுத்திருக்கிற மனுஷ சரீரத்தால ஒருபோதும் ந அனுபூதம் അനുഭവിക്കാത്തതാണ് அதிருஷ்டம் அஸ்ருதம். ஒருபோதும் இந்த சரீரத்தால பார்க்கவோ கேட்கவோ செய்யாத, இந்த ஜென்மத்தில் இந்த மனுஷ சரீரத்தால அதிருஷ்டம் பார்க்கவோ அஸ்ருதம் கேட்கவோ, அப்படி பார்க்கவோ கேட்கவோ செஞ்ச ந அனுபூதம் ஒரு அனுபவம் இல்லாத விஷயங்களை எது ரூபம், ஏது ரூபமோ யாது ஏது மாதிரி இருக்கிறதோ ஆன காரியங்களை கதாச்சிது சில டைமில் ஆத்மனி மனசில் உபலபியதே ரிசீவ் ஆகும். மனசுக்குள்ள இந்த ஜென்மத்தில் காணாத ஒரு சில விஷயங்களும் இதெல்லாம் நமக்கு സ്വപ്നത്തിൽ ദൃശ്യമാകും. അതേമാതിരി മനസ്സിലെയും ചിലതെല്ലാം നമുക്ക് இப்படி തോന്നൽ ഉണ്ടാകും. അതാണത് സ്വപ്നം കാണർത്ത നമുക്ക് தெரியாத പലதையும் നമ്മൾ അനുഭവിக்கிறோம். ചില ടൈമിലെ ജാഗ്രത അവസ്ഥയിൽ നമ്മൾ എங்கேயாவது இப்படி യാത്ര பண்ணிட்டு போறத இதுவரைக்கும் കാണാത്ത அந்த இடத்துல போறத നമുക്കൊരു പ്രിയം തോന്നും, എന്നമോ ഒരു അറ്റാച്ച്മെന്റ്. ചിലവാളെ പാക്കർത്ത കാരണമില്ലാതെക്ക് ഒരു ദേഷ്യം വരും, ചിലവാളെ പാക്കർത്ത കാരണമില്ലാതെക്ക് ഒരു പാശം വരും. இதுக்கு முன்னாலே எங்கேயோ பார்த்திருக்கேனே மறந்து போச்சேன்னு ஒரு தோணல் வரும். இதெல்லாம் பூர்வஜென்ம ஸ்மிருதியாகலாம். காரணமில்லாதக்கு ചിലപ്പോൾ നമ്മൾ ചിലവാകിட்ட ശത്രുവ മാതിരി പെരുമാറുவோம். காரணமில்லாதக்கு ചിലവാകിட்ட നമ്മൾ ரொம்ப പ്രിയമായിരിப்போம். സൂക്ഷ്മ ശരീരമാക്കും இந்த സ്ഥൂല ശരീരത്തിൽ ഉക്കാന്നിട്ട് നമ്മളെ പലതും പലതും ചെയ്യ വെക്കരുത്. അറുപത്തഞ്ചാമത് ശ്ലോകം. തേന അസ്യ താദൃശം രാജൻ ലിംഗിനഃ ദേഹസംഭവം ശ്രദ്ധൽസു അനനുഭൂതഃ ശ്രദ്ധൽസു അനനുഭൂതോ അർത്ഥഃ ന മനഃ സ്പൃഷ്ടും അർഹതി. തേനാസ്യ താദൃശം രാജൻ ലിംഗിനോ ദേഹസംഭവം ശ്രദ്ധൽസ്വാനനുഭൂതോർത്തോ ന മനഃ സ്പൃഷ്ടുമർഹതി. இந்த ஜென்மத்தில் കാണാത്ത விஷயங்களையும் കേൾക്കാത്ത விஷயங்களையும் സംബന്ധിച്ച അറിവ് മനസ്സിൽ ഉണ്ടാകരുതുണ്ട്. அப்படின்னு நாரத மகர்ஷி பிராச்சீன பர்ஹிஸுக்கிட்ட கேட்குறார். ராஜன் நாரதமுனி பிராச்சீன பர்ஹிஸ கூப்பிட்டு சொல்றார், ராஜாவே தேனா அதனால லிங்கினஹா சூக்ஷ்ம சரீரம் இருக்கிறவனான அஸ்யா மனுஷனுக்கு தாதிருஷம் இதே மாதிரி எல்லாம் அந்த மனிதன் பிரவர்த்திக்கிறான் அப்படின்னாக்கா
எந்த மாதிரி எல்லாம் அப்படிங்கிறத பார்த்தோம். முன்ன பின்ன தெரியாத ஒரு இடத்த பார்த்தா ஆல்ரெடி இந்த இடம் தெரியுமே அப்படின்னு நினைக்கிறது. முன்ன பின்ன பார்க்காதவாளை பார்த்தானா ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி பிரவர்த்திக்கிறது. இப்படியெல்லாம் இருக்கிற மனிதன், ஸ்தூல சரீரம் இருக்கிறவன் செய்யறான் அப்படின்னாக்கா இதுக்கு ஏதோ ஒரு காரணம், தேக சம்பவம் அவனுக்குள்ள இருக்கு. ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு ஸ்தூல சரீரத்துக்குள்ள உட்கார்ந்துண்டு ஜீவாத்மா இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்ததாக்கும். அதாக்கும் இந்த மனுஷ ஜென்மத்தில் அவனுக்கு ஆல்ரெடி பார்த்த மாதிரி எல்லாம் நினைப்புகள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி அனுபவம் இருக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகத்தில் வரும் அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி இருக்கிற ஸ்தூல சரீரம் இல்லாமல் ஆயிட்டு மறுபடியும் ஒரு ஸ்தூல சரீரத்துக்குள்ள அந்த ஜீவாத்மா பிரவேசனம் பண்ணிட்டு அந்த புதிய சரீரத்துக்குள்ள அந்த ஜீவாத்மா உட்காந்துண்டு பல இடத்துக்கும் இப்படி பிரயாணம் பண்ணுறத அந்த புதிய சரீரத்தோடு ஓனர் பூர்வ ஜென்ம ஸ்மிருதி உண்டானதாயிட்டு தெரிஞ்சுக்கிறார். பூர்வ ஜென்மத்தில் இருக்கிற அப்பா அம்மா சகோதரங்கள் பந்துமித்ராதிகள் எல்லாம் இந்த ஜென்மத்தில் டோட்டலாக மாறியாச்சு. புதிய சரீரத்துக்கு இருக்கிற பந்துக்கள் எல்லாம் வேற வேறையாக்கும். அப்பா வேற, அம்மா வேற, பந்துமித்ராதிகள் வேற. ஆனால் பழைய சரீரத்துக்குள்ளேயும் புதிய சரீரத்துக்குள்ளேயும் இருக்கிற சூஷ்ம சரீரத்தோடு கூடின ஜீவாத்மா, அதுக்கு மாற்றம் ஒன்றும் இல்லை, ஒரே ஜீவாத்மா தான். அதாக்கும் இந்த ஜென்மத்தில் இருக்கிற இந்த ஞாபகங்களுக்கெல்லாம் காரணம். ஸ்ரத்தல்சு ரொம்ப ஸ்ரத்தையோடு கூடிட்டு நம்பிக்கையோடு கூடிட்டு நீ இதை தெரிஞ்சுக்கணும். பிராச்சீன பர்ஹிசே, நான் சொல்றத நம்பு. அனனுபூதகா ஒருபோதும் அனுபவிக்காத அர்த்தகா விஷயம் ஸ்பிரஷ்டும் பிராபிக்கிறதுக்கு டச் பண்றதுக்கு மனஹா மனசுக்கு ந அர்ஹதி ஒருபோதும் சாதிக்காது. ஆல்ரெடி இந்திரியங்களால தெரிஞ்ச விஷயங்களை மட்டும்தான் மனசு ஸ்வீகரிக்கும். கண்ணால பார்த்திருக்கணும், காதுகளால கேட்டிருக்கணும், நாக்கால ருசிச்சிருக்கணும், மூக்கால ஸ்மெல் பண்ணியிருக்கணும், ஸ்கின்னால ஸ்பர்ஷனம் அனுபவிச்சிருக்கணும். இப்படி இருக்கிற பஞ்சேந்திரியங்களால இருக்கிற 5 தன்மாத்திரங்களால ரிசீவ் பண்ணப்பட்ட அந்த இந்திரியங்களால ரிசீவ் பண்ணப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் மனசு ஸ்வீகரிக்கும். இந்திரியங்களால தெரியாத ஒன்ன மனசு பிரகடிப்பிக்காது. நம்மளோட அப்பா அம்மாவை தெரியும், அவளோட அப்பா அம்மாவை தெரியும், அவளோட அப்பா அம்மாவையும் நமக்கு தெரியும். அதுக்கு அடுத்த அவளோட அப்பா அம்மாவை தெரியற அளவுக்கு சிலவாளுக்கு ஆயுசு இருக்காது. ஒரு 7 தலைமுறை முன்னாலே இருக்கிற நம்மளோட முன்னோர்களை நம்ம கண்டிருக்க மாட்டோம். ஃபோட்டோ எல்லாம் இருந்தால் நமக்கு മനസ്സിലാകും, ஓ இது நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் ஆக்கும். அப்போ நமக்கு சொப்பனத்தில் அவளை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய வருஷங்களுக்கு முன்னாலே இந்த கேமரா ஒன்றும் இல்லை, அப்போ ஃபோட்டோஸ் ஒன்றும் இருக்காது. அப்போ நிறைய வருஷங்கள் முன்னாலே, ஒரு 1000 வருஷம் முன்னாலெல்லாம் இருக்கிற நம்மளோட முன்னோர்களை നമ്മൾ எப்படி கண்டிருப்போம். அப்படி காணாத விஷயங்களை இந்த மனசு ஒருபோதும் സ്വീകരിക്കാது. இந்திரியங்களால தெரியாத ஒன்ன மனசு பிரகடிப்பிக்காது. ஆல்ரெடி மனசு இந்த இந்திரியங்களால அனுபவிச்சதைத்தான் இந்த ஜென்மத்தில் நினைக்கும்.
அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ பிராச்சீன பர்ஹிஸே அப்படின்னு நாரத மகர்ஷி சொல்றார். 66வது ஸ்லோகம். மன ஏவ மனுஷ்யஸ்ய பூர்வரூபாணி சம்சதி பவிஷ்யதஹ ச பத்ரம் தே ததா ஏவ ந பவிஷ்யதஹ. மன ஏவ மனுஷ்யஸ்ய பூர்வரூபாணி சம்சதி பவிஷ்யதஸ்ச பத்ரம் தே ததைவ ந பவிஷ்யதஹ. மனுஷ்யஸ்யா இந்த ஜென்மத்தில் இருக்கிற மனுஷனோடு பூர்வரூபாணி பூர்வ ஜென்ம கர்ம அனுபவங்கள் தேசகால கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி பவிஷ்யதஹாச்ச ஃபியூச்சர்ல இனி என்னவாக்கும் நடக்கும் அப்படிங்கிறத சம்பந்திச்சும் ந பவிஷ்யதி சம்பவிக்கிறதுக்கு சாத்தியதை இல்லாத விஷயத்தை சம்பந்திச்சும் எல்லாம் மன ஏவா மனசேதான் சம்சதி நன்னா இப்படி நினைச்சுட்டே இருக்கு. இந்த மனசுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இப்படி இருந்துட்டே இருக்கணும் அசை போடுறதுக்கு. மாடு அயவறக்கிற மாதிரி ஏதாவது ஒன்றும் இந்த மனசு இப்படி சிந்தனை பண்ணிட்டே இருக்கு. எங்கேயாவது ஓடி போய் ஏதாவது விஷயங்களை இழுத்துண்டும் வர்றது இந்திரியங்கள் வழியா. சர்வ ஜீவஜாலங்களும் மனசு அப்படிங்கிற இந்திரியத்தோடு கூடிட்டாக்கும் இருக்குன்னா கொடியும் மனுஷாளுக்கு இந்த மனசு ரொம்ப ரொம்ப ஆட்டி படைக்கிறதாயிட்டாக்கும் அனுபவம். ததாயேவா அப்படியேதான் இந்த மனசு முடிஞ்சு போன காரியங்களையும் இப்ப நடக்கிற விஷயங்களையும் இனி வரப்போற விஷயங்களையும் எல்லாம் இப்படி அசை போடுற மாதிரியே தான் முடிஞ்சு போன ஜென்மத்தில் இருக்கிற விஷயங்களையும் இந்த மனசு நம்மளை ஞாபகப்படுத்தும். இந்த ஜென்மத்தில் வரப்போற விஷயங்களை சுட்டி காட்டும். ஒருபோதும் சம்பவிக்காத விஷயங்களை எடுத்து காட்டும். மனசு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக்கும். மனசு நாரத மகர்ஷி இங்க பிராச்சீன பர்ஹிஸுகிட்ட இந்த ஸ்லோகத்தில் சொல்றாரே, தே பத்ரம் உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு. உங்களோட மனசு உங்களுக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும். அதுபடி நடாங்கோ, மனசை நல்லா வாட்ச் பண்ணுங்கோ, ஃபியூச்சரை நிச்சயிங்கோ. இത്രയുമാக்கும் நாரத மகர்ஷி சொன்னது. மனசை வாட்ச் பண்ணினா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும் அப்படின்னு மனசு சுட்டி காட்டும். 67வது ஸ்லோகம். அதிருஷ்டம் அஸ்ருதம் ச அத்ர கொஜித் மனசி திருஷ்யதே யதா ததா அனுமந்தவ்யம் தேசகால கிரியாஸ்ரயம். அதிருஷ்டம் அஸ்ருதம் சாத்ர கொஜின் மனசி திருஷ்யதே
യഥാ തദാനുമന്തവ്യം ദേശകാലക്രിയാശ്രയം. ദേശകാല ക്ரிയാശ്രയം. தேசம் காலம் கர்மம் இதுக்கு தகுந்த மாதிரி சர்வ ஜீவஜாலங்களும் மனசு அப்படிங்கிற இந்திரியத்தோடு கூடிட்டு இருக்கு. இந்திரிய விஷயங்கள் கூட்டம் கூட்டமாயிட்டு மனசுல வரது போறது. பல தேசங்களில பல காலத்துல നമ്മൾ പലവിധமான അനുഭവങ്ങൾ നമുക്കുണ്ടായിരിക്കും. മുന്നേ പിന്നെ பார்க்காதவாளை பார்த்தா மாதிரி தோணும். புதுசா போற இடத்தை பார்த்தானாக்கா ஆல்ரெடி இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோமோ அப்படின்னு தோணும். ஆனா അത്ര அதிருஷ்டம் அசுருதம் അതൊന്നും നമ്മൾ இந்த ஜென்மத்தில பார்த்துட்டோ கேட்டுட்டோ இல்லை. யதா எப்படி ஆக்குமோ கொஜிது சில டைம்ல மனசி திருஷ்யதே மனசுல தெளிஞ்சு வர விஷயங்கள் இப்படியெல்லாம் இருக்குன்னா ததா ஏவா அதெல்லாமே இந்த சூக்ஷ்ம சரீரத்தோடு பூர்வஜன்ம ஸ்மிருதிகளாயிட்டு அனுமந்தவ்யம் நினைக்க வேண்டினதாக்கும். அதோடு காரிய காரணங்களொன்னும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கவும் செய்யாது. பூர்வஜன்ம வாசனையால இந்த ஜென்மத்துல ரொம்ப ரொம்ப சின்ன வயசுலயே பாட்டு பாடுற ஒரு எபிலிட்டி வருது. இந்த ஜென்மத்துல சான்ஸ்கிரிட் ஸ்லோகங்கள் எல்லாம் இப்படி நன்ன சான்ஸ்கிரிட் பண்டிதன மாதிரி சொல்லறதுக்கு வருது. சான்ஸ்கிரிட் படிக்காதக்கே வருது. அதே மாதிரி நிறைய மேத்ஸ் உபயோகிச்சு ஒர்க் பண்ண வேண்டின ஜோதிஷம் அத ஆரும் சொல்லிக் கொடுக்காக்கே வர்றது அந்த கால்குலேஷன் எல்லாம். அப்படியெல்லாம் நடந்ததுன்னா ததா ஏவா அதெல்லாம் பூர்வஜன்ம ஸ்மரணை அப்படின்னே அனுமந்தவ்யம் அனுமானிக்க வேண்டினதாக்கும். சர்வ உயிரினங்களுக்கும் இதே அனுபவம் உண்டாகும். பூர்வஜன்ம ஸ்மிருதி இந்த ஜென்மத்திலையும் இனி ஒரு ஜென்மம் இருந்தானா இந்த ஜென்மத்தோடு நினைப்பு வரும் ஜென்மங்களிலேயும் தொடரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோ ராஜாவே. இந்த ஜென்மத்தில் நம்ம பகவான் நாராயணனை கூப்பிடுறதுக்காயிட்டு பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருக்கோம். இனி ஒரு ஜென்மம் இருந்தாலும் பகவானை கூப்பிடுற இதே சிச்சுவேஷனில் நம்ம பிறப்போம். பூர்வ ஜென்மத்தில் பாகவத பாராயணம் நம்ம நடத்தி இருப்போம். நாராயணா நாராயணான்னு கூப்பிட்டிருப்போம். அதனாலேயாக்கும் இந்த ஜென்மத்திலையும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமையோ பாகவத படனத்தை பண்ணிட்டு இருக்கிறது. பாகவத படனத்துக்கு அனுகூலமான சிச்சுவேஷன் எல்லாம் பகவான் அமைச்சு கொடுத்துட்டு இருக்கார். ஜென்ம ஜென்மங்களாயிட்டு தொடரும் இந்த பக்தி யாத்திரை.
பாபம் பூர்ணமாயிட்டு தீரும் வரைக்கும் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறது தொடரும். ஏதாவது ஒரு ஜென்மத்துல பகவானை கூப்பிட்டு இருந்தா பகவானை கூப்பிடுற சிச்சுவேஷனிலேயே பல ஜென்மங்கள் தொடரும்.